அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம அதாவது டெட் இங்கிலீஷில் இது குறிப்பாக பேப்பர் 1 எழுதுறாங்கல்ல, அவர்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். ஏன்னா அவர்களுடைய இந்த 50 இந்த மார்க் டெஸ்டோட இந்த மாடல் டெஸ்டோட சிலபஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 6, அதாவது 1 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில பாடத்தில் இருக்கக்கூடிய ப்ரோஸு, போம், சப்ளிமெண்ட்ரி ரீடரு அண்டு கிராமர் இதெல்லாம் டச் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 50 கேள்விகளுக்கான பதில்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வழக்கம் போல் உங்களுக்கு நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு இது உறுதுணையாக இருக்கும்ங்கிறத மட்டும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நேரடியாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த பகுதிக்கு நம்ம செல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் த ஸ்டோரி த நோஸ் ஜுவல் வாட் வாஸ் த நேம் ஆஃப் த மேல் ஸ்பேரோஸ் ஒய்ஃப்? நோஸ் ஜுவல் இது 8th ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெசனே தான் இந்த நோஸ் ஜுவல் தான். இதை எழுதியவர் நம்முடைய ராஜாஜி என்று அழைக்கக்கூடிய சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இது. அதில் வாட் வாஸ் த நேம் ஆஃப் த மேல் ஸ்பேரோஸ் ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இது அந்த மேல் ஸ்பேரோஸ் ஒய்ஃபோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. த ஷீ ஸ்பேரோ, அவ்வளோதான். இங்கே இந்த இடத்துல மேல் ஸ்பேரோஸோட ஒய்ஃப் என்னன்னு கேட்டோம்னா உடனே நம்ம மீனாட்சி அம்மாள், குப்பாயி அப்படிலாம் நம்ம பெயரக்கூடாது. நம்ம அதெல்லாம் வேற. அதனால அதோ ஆன்சர் த ஷீ ஸ்பேரோ. இன் த லெசன் த பேர்ட் இஸ் சிம்பிளி ரெஃபர்டு டு ஆஸ் த ஷீ ஸ்பேரோ. அதில் ஹீ ஸ்பேரோ, ஷீ ஸ்பேரோ இப்படிதான் வந்திருக்கும், மேல் ஸ்பேரோவுக்கும் ஃபீமேல் ஸ்பேரோவுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். Identify the figure of speech. How cheerfully he seems to grin from the crocodile. Crocodile poem இது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. இந்த போயத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த லைன் தான் how cheerfully he seems to grin அப்படின்னு சொல்றான். he seems to grin அப்படின்னு சொன்னா அது பார்க்குறப்ப எப்படி இருக்கு, கிரின் அப்படின்னு அது சொல்லப்படுது. இது எப்படின்னா இந்த இடத்துல மனிதர்கள் தான் இந்த ஒரு இதை செய்வாங்க. ஹீ சீம்ஸ் டு கிரீன் அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல ஹீங்கிறப்ப மனிதனை சொல்லலை, இந்த குரொக்கோடைல தான் மனிதன் போல உருவகம் செய்து அப்படி சொல்றாப்ல. அப்படின்னா ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய செயலை ஒரு விலங்குகள் மேல ஏற்றி சொன்னோம்னா அதுக்கு பர்சனாஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம். The crocodile is given human-like qualities such as cheerfully grinning. Cheerfully grinning. Next, question number 3. Which of the following is an example of an irregular verb? Irregular verb இங்கே எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரெகுலர் வேர்பில் வேர்போட டி ஆர் இடி ஆட் ஆகிருக்கும். இங்கே வாக்குடு, டாக்குடு, ஜம்ப்டு எல்லாம் ரெகுலர் வேர்பு. ரோட்டு மட்டும்தான் இர்ரெகுலர் வேர்பு. ரைட், ரோட், ரிட்டன். அப்போ ரோட்டு தான் இர்ரெகுலர் வேர்பு. அப்போ ஆன்சர் ரோட்டு தான். The verb write changes its internal vowel to wrote instead of adding ed, ed. க்கு பதிலாக ரெகுலர் வேர்பில் இடி ஆட் ஆகும்ல, அதுக்கு பதிலாக ரோட்னு வந்திருக்கு. அதனால தான் இதை irregular verb அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 4. Who is the author of the poem Special Hero? ஸ்பெஷல் ஹீரோங்கிற அந்த போமோட
ஆதர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். She wrote this poem reflecting a child's love and admiration for their father. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. In The Women on Platform 8, what was the boy's name? The Women on Platform 8 இது வந்து சப்ளிமெண்டரி ரீடர். இது அதில் வந்து ஒரு பாய், 2 பாய் வருவான். ஃபஸ்ட்டு அவன் நோக்கி தான் அந்த ஸ்டோரி நகரும். அந்த மெயின் கேரக்டர் பாய் இருக்கான்ல, பாய்னா அந்த இடத்துல அந்த பையன், அவனுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் பேர் வந்து அருண். இன்னொரு பாய் சொன்னல, இன்னொரு பையன் வருவான் அப்படின்னு சொன்னாலும் அவன் பேர் சதீஷ். ஓகேவா? இதில் மெயின் கேரக்டர் வந்து இந்த பாயோட நேம் வந்து, வாட் வாஸ் த பாய்ஸ் நேம்? அருண். அருண் இஸ் த protagonist. Arun is the protagonist who encounters the kind woman at Ambala station. இந்த இடத்துல அந்த பாயோட நேம் வந்து அந்த ஆதர் தான், அவர் தான். அது இந்தியன் இதுக்காக வந்து அது அருண்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இவர் தான் எழுதியிருப்பாரு. யாரு? நிறைய எழுதுவாரு. சரி, இந்த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ஓட அதை எழுதுனது யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை எனக்கு. ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 6. சூஸ் த கரெக்ட் கலெக்டிவ் நவுன். இது கலெக்டிவ் நவுன். அதில் வந்து எ டேஸ் ஆஃப் ஊல்ஸ். ஊல்ஸ் அப்படிங்கிறான். ஊல்ஸ், அந்த ஓனை கூட்டம் இருக்குல்ல, அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பேக் ஆஃப். எ பேக் ஆஃப் ஊல்ஸ். ஊல்ஸ். எ பேக் is the standard collective noun for a group of wolves or dogs. பேக் டாக்ஸுக்கும் வருது, உல்ஸுக்கும் வருது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. In the lesson hobby turns into a successful career, what was Mani's hobby? மணியோட ஹாபி என்ன? அந்த ப்ரோஸில் வரக்கூடிய மணியோட ஹாபி என்ன அப்படின்னா ரைட்டிங் தான். Mani struggled with reading but found joy and success in writing stories. Question number 8. Identify the type of sentence. Please close the door. இது வந்து எந்த வகையான சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்க்குறப்ப சென்டென்ஸ் டைப் கீழேருந்து வந்துடும். டெக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ளரேட்டிவ் அது வந்து ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ரைட்டு. இங்கேயும் ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி, அது வந்து ஆச்சரியக்குறியில் தான் முடியும். இங்கே ஆச்சரியக்குறி இல்லை. இன்டராகேட்டிவ்ல வந்து கொஸ்டின் மார்க்கில் முடியும். கொஸ்டின் மார்க் இல்லை. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இன்டராகேட்டிவோ எக்ஸ்க்ளமேட்டரியோ கிடையாது. ஓகேவா? ஏ வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இம்பரேட்டிவ் வந்து ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். அப்போ இம்பரேட்டிவும் டெக்ளரேட்டிவ் இது 2 தான் வந்து நிற்குது. இந்த 2ல் எது அப்படின்னு பார்க்குறப்ப டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எதில் ஆரம்பிக்கும்? சப்ஜெக்ட், வேர்பு இப்படி போகும். அப்போ இங்கே சப்ஜெக்டில் ஆரம்பிக்கல. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று, இந்த சென்டென்ஸை படிக்கிறப்ப ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு வேண்டல், ஒரு 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 ரிக்வஸ்ட் தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டு, ஆர்டர், அட்வைஸு இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது வந்து இம்பேரேட்டிவ் தான். ஞாபகத்தில் வச்சுங்க, இம்பேரேட்டிவ் தான். இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸ் கமாண்ட்ஸ், requests or instructions. ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 9. Which poetic device is used in The Little Bird Sits and Sings?
இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. த லிட்டில் பேர்ட் சிட்ஸ் அண்ட் சிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். சிட்ஸ் அண்ட் சிங்ஸ் அது ஒரு மாதிரி டக்குன்னு நமக்கு இதாக இருக்கு. காரணம் வந்து சிட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், சிங்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். அப்போ அந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி சேமாக இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரு சேமாக இருந்துச்சுன்னா அது இங்கிலீஷில் என்ன சொல்லப்படும் அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா கான்சோனண்ட். எஸ் வந்து கான்சோனண்ட் சவுண்டு. அப்போ த எஸ் சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட் இன் சிட்ஸ் அண்ட் சிங்ஸ். சிட்ஸ் அண்ட் சிங்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த ரைமிங்க்கு வந்து ஒரு ரைமிங் கிடைக்குது. அது ஒரு அந்த இது கிடைக்குது, அந்த ராகம் வருதுல்ல, அதுதான் வந்து பொயட்டிக் டிவைஸ்ல வந்து இது வந்து அலிட்ரேஷன். இப்போ இதே அப்படியே தமிழுக்கு எடுத்துட்டு போனோம்னா செய்யுள்ள முதலெழுத்துக்கள் ஒன்றி வருவத மோனை என்று சொல்வோம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை என்று சொல்வோம். இறுதி எழுத்து இறுதியில வரக்கூடியது வந்து ஒரே விதமான ஓசையா இருந்துச்சுன்னா அதை இயைபு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10. In the wind-torn haunted hill, who accompanied Usha to the bazaar? இந்த உஷா வந்து பஜாருக்கு போறப்ப யார் அழைச்சிக்கிட்டு போனா அப்படின்னு கேட்கறான். யாரையும் அவ அழைச்சிட்டு போல, நோபடி. அதான் ஆன்சர். உஷா went to the bazaar alone and had to walk back through the ruins. அதான் அந்த ஸ்டோரி வரும். நோபடி தான், யாரையும் அழைச்சிட்டு போல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. Select the correct article. He is dash honest man. ஆர்டிக்கிள் அப்படின்னு சொன்னாலே இந்த சம்மு வந்து வராது. ஆவா ஆனா தேவா இவ்வளவுதான் மேட்ரு. இங்க வந்து தேவ விட்டுருக்கோம். ஆவா ஆனா நம்ம வந்து ஏஇஐஓயு வந்து வந்தாதான் ஆன் போடணும்னு ஒரு ஒரு நார்மலா படிச்சிருப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டு ஏவை போட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் இஸ் ராங். அப்ப ஆன் தான் போடணும். ஏன் ஆன் போடணும் பார்ப்போம். ஆன் தான். சின்ஸ் ஹானஸ்ட் பிகின்ஸ் வித் த வவல் சவுண்ட், ஆன் இஸ் த கரெக்ட் ஆர்டிகிள். அதாவது ஹானஸ்ட் ஹெச்சில் தான் அந்த எழுத்து வந்து ஆரம்பிக்குது, HONESTன்னு. ஆனா சவுண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அந்த ஹெச் வந்து இங்க சைலண்டுங்க. அப்ப ஆனஸ்ட்னு ஆரம்பிக்குது. அப்ப ஹெச்ங்கிறது ஹெச்சை மறந்துட்டு அப்ப அந்த இந்த இந்த வேர்டு எந்த சவுண்ட்ல ஆரம்பிக்குது? வவல் சவுண்ட்ல தானே ஆரம்பிக்குது. அப்ப வவல் லெட்டர் இருந்தா மட்டும்தான் ஆன் போடணும்னு அவசியம் இல்லை. வவல் சவுண்ட் இருந்தாலும் ஆன் தான் போடணும். அதனால அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் நம்மளை இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஓகேவா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் 12. What does the word scavenger mean in the context of the nose jewel? Scavenger mean a person who cleans the streets. இந்த இடத்துல வந்து குப்பாயு is referred to as the scavenger who was suspected of stealing. அந்த நோஸ் ஜுவல்ல வந்து ஒரு டைமண்ட் ஸ்டட் ஒன்று காணா போயிடுங்க. அதனால அந்த வீட்டில் வேலை செய்யற அந்த வீட்டில் வந்து அங்க இது சுத்தம் பண்ற அந்த குப்பாய் மேல சந்தேகப்படுவாங்க. ஆனா அது அந்த அம்மா எடுத்திருக்காது. அந்த ஸ்டோரி போவோம். ரைட், அது டீட்டெயில்டான ஸ்டோரி. இந்த இடத்துல வந்து இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. ஸ்கேவெஞ்சர் மீன் அப்படிங்கிற மீன் எ பர்சன் ஹூ கிளீன்ஸ் த ஸ்ட்ரீட்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 30. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு நெருங்கிட்டு இருக்கோம், நம்ம விரைவில் முடிச்சிருவோம். சரி, ஓகே. In the poem A Tragic Story, why was the sage upset? சேஜ் ஏன் அப்செட் ஆனாரு அப்படின்னு கேட்குறான். சிம்பிள். his pigtail hung behind him. அவருடைய அந்த தலைமுடி, அந்த நீளமான சடை
அவருக்கு பின்னாடி வந்து தொங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறான். He wanted the pigtail to be in front and tried spinning to change it. அது முன்னாடியே தொங்குவதற்காக அவர் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணுவார். அதை நினைச்சு கவலைப்படுவார். ஓகேவா? அந்த சேஜ் அந்த டிராஜிக் ஸ்டோரி போயம் வந்து அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் 14. Change into passive voice. The cat killed the mouse. பேசிவ் வாய்ஸ்ல வரணும். பேசிவ் வாய்ஸ்ல வரப்ப என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். அப்ப ஆப்ஜெக்ட் என்ன? த மவுஸ். வேர்பு வந்து என்னது இருக்கு? பாஸ்ட் வேர்பா இருக்கு. கில்டுன்னு இருக்கு. அப்ப வாஸ் கில்டு. சப்ஜெக்ட் வந்து எப்படி மாறும்? பை த கேட். அப்ப த மவுஸ் வாஸ் கில்டு பை த கேட். The object mouse becomes the subject and the past participle is used. Okay, right. Next question number 15. What was the name of the girl in the story Alice in Wonderland? கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. அந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டுங்கிற அந்த ஸ்டோரியோட அந்த கேர்ள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறான். கேர்ள் நேம் அதுலயே தானே இருக்கு. ஆலிஸ் தான். ஆலிஸ் தான் அதுக்கான விடை. The protagonist of the story is Alice, who follows a white rabbit. Question number 16. Which of these is a compound word? Compound word அப்படிங்கிறப்ப ரெண்டு வார்த்தை சேர்ந்திருக்கும். இங்கிலீஷ் டீச்சர். ஓகேவா? அந்த மாதிரி ரெண்டு வார்த்தை இங்க எங்க இருக்குன்னா, ஹாப்பியஸ்ட்ல இல்ல, குயிக்லில இல்ல, சிங்கிங்ல இல்ல. The watermelon. It is formed by combining two distinct words water and melon. Watermelon. அதான் compound words. 17. Question number 17. What is the rhyme scheme of the crocodile stanza? அந்த ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் லைன் வந்து ஒரு 4 லைன் இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் வேர்டு என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் வந்து crocodile, செகண்ட் வேர்டில் வந்து நைல், தேர்டு வேர்டு வந்து ஸ்கெயில், ஃபோர்த்து வேர்டு டெய்ல். அப்போ crocodile, ஸ்கெயில், நைல், டெய்ல். அப்ப ஏ பி. அப்ப crocodile rhymes with Nile and a scale. Rhymes with tail B. ஓகேவா? ஏபி இந்த ரைம் ஸ்கீம்ல இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. In the apple tree and the farmer, why did the farmer want to cut the tree? ஏன் அந்த ஃபார்மர் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீயை கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு கேட்கிறாப்புல. த ட்ரீ வாஸ் நோ லாங்கர் யூஸ்ஃபுல். அந்த மரம் வந்து தற்போது பலனளிப்பதாக இல்லை. He felt the tree bore no fruit and took up too much space. நிறைய ஸ்பேஸ் வேற அடைச்சிக்குது, தண்டமா இருக்கு, சரி வெட்டிடுவோம். வெட்டி அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டோர் அண்ட் ஜன்னலுக்கு பயன்படுத்திக்கும் நான் நினைச்சுதான் வெட்டுறதுக்கு போவாரு. ஆனா வெட்ட மாட்டார். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. ஐடென்டிஃபை த டிகிரி ஆஃப் கம்பேரிசன். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். இங்க வந்து ஹையஸ்ட் பீக் இதுதான் எடுத்துக்கணும். அப்ப ஹையஸ்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஹை அப்படின்னா அது பாசிட்டிவ், ஹையர் அப்படின்னா அது கம்பேரேட்டிவ். இந்த ரிலேட்டிவ் வராது, அது சும்மா கொடுத்துருக்குறாங்க. ஹையஸ்ட்னு வந்திருக்கு, அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி இது. The word highest indicates the extreme degree of comparison. Next, question number 20. In the first aid, what should you do first for the minor burn? First aid. அப்ப run cold water over it.
இங்க ஆன்சர் வந்து ரன் கோல்டு வாட்டர் ஓவர் இட். ஒரு மைனர் பேர்ன் ஆயிட்டுனா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். ரன் கோல்டு வாட்டர் ஓவர் இட், அதாவது கோல்டு வாட்டர் ஹெல்ப்ஸ் கூல் த ஏரியா அண்ட் ஸ்டாப் ஃபர்தர் டேமேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் 21. ஹூ ரோட் த போம் ட்ரீஸ்? இந்த ட்ரீஸ்ங்கிற போயத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சாரா கோல்ட்ரிட்ஜ். She wrote the poem describing different types of trees and their uses. அதை பற்றி தான் அந்த போயம் வரும். நெக்ஸ்ட் 22. கொஸ்டின் நம்பர் 22. வாட் இஸ் த ஆண்டனிம் ஆஃப் விக்டரி? விக்டரியோட ஆண்டனிம் வேர்டு என்ன? ஆண்டனிம் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, விக்டரினா வெற்றி. அப்போ அதோட ஆண்டனிம் வேர்டு அப்படின்னா தோல்வி. தமிழில் தெரியுது. தோல்விக்கான ஆப்டான இங்கிலீஷ் வேர்டு டிஃபீட். Defeat means losing, which is the opposite of winning or victory. ஓகேவா? Next 23. In the computer swallowed grandma, what did grandma press? அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து swallowed grandma. இது வந்து போயம், ஒரு போயம். அது இந்த போயம் அப்படிதான் கம்ப்யூட்டர் வந்து விழுங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ வாட் டிட் கிராண்ட்மா ப்ரெஸ்? கிராண்ட்மா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் என்டர் பட்டனை அமுக்கணும். த போம் ஸ்டேட்ஸ் ஷீ பிரஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர் அண்ட் டிசப்பியர். கொஸ்டின் நம்பர் 24. செலக்ட் த கரெக்ட் ப்ரிபோசிஷன். த புக் இஸ் டேஸ் த டேபிள். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். த புக் இஸ் டேஸ் த டேபிள் அப்படிங்கிறான். அப்போ ஆன் த டேபிள். ஆன் indicates a position touching the surface of the table. On the table. Question number 25. Who was Gulliver in Gulliver's Travels? இதெல்லாம் சப்ளிமெண்டரி ரீடர்ல வரும். Gulliver's Travel. அதில் வந்து who was Gulliver அப்படிங்கிறான். கல்லிவருங்கிறவர் யாருன்னு கேட்குறான். A doctor or ship surgeon. Gulliver was a surgeon on a ship before he was shipwrecked அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 26. சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங். ரிசீவ். ரிசீவ் தான் கொடுத்துருக்கான் ஒரு வேர்டு. இதோட கரெக்டான ஸ்பெல்லிங்கை சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம RECEIVE ரிசீவ் இதான். நம்மளே சில நேரத்தில் ஐ ரிசீவ்டு அப்படின்னு எழுதுறப்பயே நம்ம கொஞ்சம் தடுமாறும். எங்க தடுமாறும்னா ஐ முன்னாடி வருமா ஈ முன்னாடி வருமா, இந்த RE போட்டுருவோம், சி போட்டுருவோம். அதுக்கு அப்புறம் இருக்கிறதுல அந்த ஈயை ஃபர்ஸ்ட் போடணுமா ஐயை ஃபர்ஸ்ட் போடணுமாங்கிறது தான் கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஈயை ஃபர்ஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் ஐயை போட்டு அப்புறம் விஇ போடுங்க, முடிஞ்சு போச்சு. திஸ் ஃபாலோஸ் த இ பிஃபோர் ஐ ரூலிங் ஃபாலோயிங் த லெட்டர் சி. ஓகேவா? அப்ப ரிசீவ். நெக்ஸ்ட் 27. What kind of bird is the nightingale famous for? இந்த நைட்டிங்கேல்ங்கிற அந்த பேர்டு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். நைட்டிங்கேல்ஸ் ஆர் லெஜெண்டரி ஃபார் தயர் மெலோடியஸ் அண்ட் பவர்ஃபுல் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டிங்கேல் பறவை. கொஸ்டின் நம்பர் 28. ஐடென்டிஃபை த டென்ஸ். ஷீ வில் பி கமிங் டுமாரோ. இங்க வந்து இங்க என்ன டென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. வில் பி கம்மிங் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ வில் பி வில்லுன்னு வந்திருக்கு ஃபியூச்சரு, கம்மிங்னு வந்திருக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வந்திருக்கு அப்படின்னா கண்டினியூஸு. அப்போ இங்க இருக்கக்கூடிய இங்க பயன்படுத்தப்பட்ட டென்ஸ் எதுனா ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான். வில் பி பிளஸ் verb ing indicates an action continuing in the future. Question number 29. In the story of a selfish giant, what changed the giant's heart? ஜெயின்ஸுடைய ஹார்ட் வந்து எது வந்து மாத்துனுச்சு
அப்படின்னு கேட்கிறான். யார் மாத்துனது அப்படின்னு கேட்கிறான். யார் மாற்றத்தை கொண்டு வந்தது? A little boy. Seeing a little boy unable to climb a tree made the giant feel compassion. Right. Question number 30. Which of these is a synonym for huge? ஹியூஜிங்கிற வேர்டோட சினானிம் வேர்டு. சினானிம்னா சேம் மீனிங் வேர்டு. ஹியூஜிங்கிறது என்னன்னா வெரி பிக். வெரி பிக்குங்கிறது தான் ஹியூஜியோட சினானிம். இந்த இடத்துல அது மாதிரி வந்திருக்கிறது என்னன்னு கேட்டா சைனி, ஸ்மாலு, இந்த ஹெவிலாம் சம்மந்தமே இல்லை. அப்ப எனார்மஸ் தான். அப்ப எனார்மஸ் மீன்ஸ் வெரி லார்ஜ், ஜஸ்ட் லைக் ஹியூஜ். Question number 31. In the poem From a Railway Carriage, what does the child gather? From a railway carriage, அந்த பயத்துல வந்து what does the child gather? இந்த பசங்க, அந்த குழந்தை எதெல்லாம் கேதர் பண்ணுச்சு அப்படிங்களா? brambles. Brambles. The poet describes a child clambering and scrambling to gather brambles. brambles எல்லாம் கேதர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 32. Choose the correct pronoun. ராணி இஸ் ஏ டாக்டர். அப்ப இங்க ராணி வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன எதுல ஆரம்பிக்கணும்? கேர்ள் தானே. அப்ப ஷீல தானே ஆரம்பிக்கணும். ஷீ. as ராணி இஸ் ஏ கேர்ள், woman, the appropriate pronoun is she. 33. Question number 33. What was the name of the girl who helped the blind man in The Helpers? What was the name of the girl? who helped the blind man? The Helpers. ஹெல்பர்ஸ்ங்கிற அந்த இதுல வந்து அந்த பிளைண்ட் மேனுக்கு வந்து யார் உதவி செஞ்சது? மாலா. In the context of the story about helping others, Mala assists the blind man. பிளைண்ட் மேன் சொல்றதை விட விஷுவலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு சொல்றது ஆப்டா இருக்கும். சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் மாலா தான் இங்க விடை. 34. Question number 34. ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் வேர்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு என்னன்னா அண்டு, பட், பட்டு, ஆல்சோ, சோ, தோ, இந்த மாதிரி வர்றதெல்லாம் கன்ஜெக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். நம்ம இங்க இது மாதிரி என்ன இருக்கு? அந்த ஐ லைக் டீ பட் ஐ டோன்ட் லைக் காஃபி. ரெண்டு வேர்டு இருக்கு. ரெண்டு வேர்டையும் இணைச்சிருக்கிறாங்க. எதை வச்சு? பட்டை வச்சு. அப்ப இங்க வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு என்னன்னா பட்டு தான். But is the coordinating conjunction used to show contrast. டீ பிடிக்கும், காஃபி பிடிக்காது அப்படிங்கிறதான் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. அடுத்த நெக்ஸ்ட் 35. In The Boy Who Borrowed, what did Benny always forget? பென்னி வந்து எதை வந்து ஆல்வேஸ் ஃபர்கெட், மறந்துருவாப்ல அப்படின்னு கேட்டா, டு ரிட்டர்ன் திங்ஸ். Benny would borrow books and toys but never return them to his friends. என்ன பண்ண மாட்டாப்ல? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து வாங்குற அந்த புத்தகத்தையும் டாய்ஸையும் பென்னி வந்து என்ன பண்ண மாட்டாப்ல? டு ரிட்டர்ன் திங்ஸ், மறந்துடுறாப்ல. ஃபர்கெட். Question number 36. What is the suffix in the word helpful? ஹெல்ப்ஃபுல்னு வேர்டு கொடுத்துருக்கான். இதுல எது சஃபிக்ஸ் அப்படின்னு கேட்குறான். சஃபிக்ஸ்னாலே மேக்சிமம் சஃபிக்ஸுங்கிறது பேக்ல சேரும். ஒரு ரூட் வேர்டோட பேக் எண்டில் ஆட் ஆனிச்சுன்னா அது சஃபிக்ஸ். ஃப்ரெண்டில் ஆட் ஆனிச்சுன்னா அது வந்து ப்ரீஃபிக்ஸ். இங்க வந்து ஹெல்ப்புங்கிறது தான் ரூட் வேர்டு. அப்ப சஃபிக்ஸ் வேர்டா இங்க என்ன வந்திருக்குன்னா ஃபுல்லு தான் வந்திருக்கு. ஃபுல் இஸ் த சஃபிக்ஸ். Full is the suffix added to the end of the word help. Full. Question number 37. In the poem Indian Weavers, what do they weave at
break of day. A gay blue robe. The weavers weave a blue garment for a newborn child at dawn. இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 38. Which of these is an interrogative pronoun? இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறதுனாலே அது வந்து கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனா வர்றது எது, கொஸ்டின் வேர்டா வர்றது எது அப்படின்னு கேட்டா ஹூ தான். ஹூ இஸ் யூஸ்டு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் பீப்புள். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் எது, ஹூ. Question number 39. In the story, The New Dress, what did Mala's mother use to make the dress? What did Mala's mother use to make the dress? An old saree. இதான் அதுக்கான ஆன்சர். Her mother cleverly reused an old saree to stitch a beautiful dress. Next, question number 40. What is the plural of child? What is the plural of child? சைல்டோட ப்ளூரல் என்ன அப்படின்னா, புக்கோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து புக்ஸ். அது மாதிரி சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சைல்ட்ஸ்னு தப்பா குறிச்சிடக்கூடாது. சில்ட்ரன் தான் ரைட் ஆன்சர். Child is an irregular noun that becomes children in the plural. irregular verb பார்த்தோம், wroteன்னு. இங்கே irregular noun. சைல்டோட சைல்டு வந்து irregular noun. அதனால அது சைல்ட்ஸ்னு ஈஸியா வந்துடாது. சில்ட்ரன் தான் அதோட ப்ளூரல். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். ஃபர்னிச்சருடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? கமெண்ட்ல தெரியுங்க. ஃபர்னிச்சர் இருக்குல்ல, ஃபர்னிச்சருடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்னிச்சர்? ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 41. Who is the special hero in the poem by Christina M. Kerchen? அப்ப who is the special hero? அந்த கிறிஸ்டினா எம் கெர்ச்சன் சொல்ற அந்த போயத்துல வந்து, போம்ல வந்து ஸ்பெஷல் ஹீரோன்னு அவங்க யாரை சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய ஃபாதரை சொல்றாங்க. The poem is a tribute to the love and protection provided by a father. சில நேரத்தில் இந்த ஸ்பெஷல் ஹீரோவே என்னன்னு கேட்பாங்க. அது ஸ்பெஷல் ஹீரோ வந்து எதுல வரும்? மெட்டஃபார்ல வரும். மெட்டஃபார்னு உருவகப்படுத்துறது. நெக்ஸ்ட் 42. வாட் இஸ் ஏ சிமிலி? இப்பதான் பார்த்தோம் சிமிலி. சிமிலியில வந்து என்னன்னா வெரி சிம்பிள். ஒரு சென்டென்ஸ்ல லைக்கோ ஆஸோ இருந்துச்சுன்னா அது சிமிலி. இப்ப ஸ்பெஷல் ஹீரோன்னு பார்த்தோம்ல, அதுல வந்து எந்த லைக் ஆஸ்லாம் இல்லை. அதனால அந்த மெட்டஃபார் அப்படின்னு சொன்னோம். அப்படி லைக் ஆஸ் இருந்துச்சுன்னா அது சிமிலி. Similes always use these words to compare two different things. ஓகேவா? Question number 43. In The Girl on the Train, what was the disability of the narrator? The girl on the train. The girl on the train. What was the disability of the narrator? அந்த நரேட்டருடைய எந்த வகையான டிசபிலிட்டியில இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அவர் வந்து எப்படி இருந்தாரு? பிளைண்ட்னஸ்ஸா இருந்தாரு. The narrator is blind and tries to hide it from the girl. Question number 44. Choose the correct verb form. They dash playing in the garden now. ஓகே, இந்த இடத்துல க்ளூ வேர்டு வந்து நவ்வு தான். நவ்வு அட்டுவன்ஸ். இந்த அட்டுவன்ஸ் யூசேஜ் அதிகமா இருக்காது, நவ்வு இருக்கும் அதிகமா. நவ்வுங்கிறது இப்போதைக்கு, இப்பொழுது, தற்பொழுது. அப்ப என்ன பண்றாங்க அவங்க? அப்ப நவ்வுங்கிறது என்ன, எந்த இதுன்னா பிரசன்ட் கண்டினியூஸோட க்ளூ வேர்டு.
அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கான்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறப்ப இங்க பாக்குறப்ப இங்க தேன்னு வந்திருக்குது. தேன்னு வந்ததுனால அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? ஆர். தே ஆர் பிளேயிங் இன் த கார்டன் நவ். அப்ப தே இஸ் எ plural subject. So it requires the plural verb are. Question number 45. What did the sparrow bring for the she sparrow in the nose jewel? இந்த nose jewel male sparrow bring for the she sparrow. எதை எடுத்துட்டு வந்துச்சு? தன்னுடைய மனைவிக்கு எதை எடுத்துட்டு வந்துச்சு? குப்பை குளத்திலேருந்து எதை எடுத்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறான். A diamond stud தான் எடுத்துட்டு வந்துச்சு. The male bird found a diamond nose stud in a muck heap. 46. Question number 46. What is the meaning of gaze? Gaze அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். டு லுக் ஸ்டெடிலி, அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறது, அப்படியே வெறித்து அப்படியே பார்க்கறது, அப்படியே வானத்தை வெறித்து பார்த்தான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப கேசிங் மீன்ஸ் லுக்கிங் ஃபார் எ லாங் டைம் இன் அட்மிரேஷன் ஆர் தாட். ரெண்டு வகையில நடக்கும் கேஸ். ஒன்னு அட்மிரேஷன், அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்க்கறது. இன்னொன்னு தாட்டு, சிந்தனையை எங்கேயோ வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மோட்டு வேலையை வெறிச்சு பார்க்கறதுங்கிற மாதிரி வந்துடும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 47. இன் த ant அண்ட் த கிரிக்கெட், வாட் டிட் த ant ஆஸ்க் த கிரிக்கெட்? அந்த ant வந்து ஆஸ்க்ஸ் த கிரிக்கெட், கிரிக்கெட் கிட்ட என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறான். இஃப் ஹி சேவ்டு ஃபுட், the ant asked if he had stored anything during the warm weather. சொன்னிச்சு. Question number 48. Which of these is a proper noun? ப்ராப்பர் நவுன் அப்படின்னாலே அது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நேமே ப்ராப்பர் நவுன் தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த நேமே வந்து ப்ராப்பர் நவுன் தான். அப்படி பார்க்குறப்ப சிட்டி அது வந்து என்ன நவுன்? அது காமன் நவுனு. கண்ட்ரி, ரிவர் எல்லாமே காமன் நவுன்ல தான் இருக்கு, பொதுவான பெயர் சொல்லா இருக்கு. ஆனா இந்தியாங்கிறது ப்ராப்பர் நவுனா இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் இந்தியா. India is a specific name of a country, hence it is a proper noun. Next, question number 49. In the magic bone, what could the bone do? You can answer on the grant one wish. The fish bone given to Alicia would grant her one wish at the right time. சொல்றாங்க மேஜிக் போன். வாட் குட் த போன் டூ? ஆன்சர் வந்து கிராண்ட் ஒன் விஷ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 50, லாஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் குட்? குட்டோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு கேட்குறப்ப குட்டரு, குட்டஸ்ட் இதெல்லாம் வராது. ஓகேவா? அப்ப பெட்டர் இஆர் வந்துச்சுன்னா அது வந்து கம்பேரேட்டிவ் டிகிரிக்கு தான் இஆர் வரும். அப்ப பெட்டரும் கிடையாது. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து எஸ்டில முடியும், இல்லைன்னா இஎஸ்டில முடியும். அப்ப இங்க பாக்குறப்ப பி தான் ரைட் ஆன்சர், பெஸ்ட். குட்டோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி பெஸ்ட். அப்ப அது குட் வந்து எப்படி வரும்னா குட், பெட்டர், பெஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். அப்ப பெஸ்ட் இஸ் irregular superlative form of good. irregular superlative form. குட்டோட irregular superlative ஃபார்ம் தான் குட். அப்ப அதோட இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து பெஸ்ட். ஓகேவா? சரி, ரைட்டு. வெற்றிகரமாக இந்த இங்கிலீஷ் டெஸ்டையும் கொஞ்சம் நம்ம நிறுத்தி நிதானமா சொல்லி என்ன 50க்கு 50 ஸ்கோர் பண்ணியிருக்கோம். நம்முடைய வெற்றி 100% வந்து இந்த டெஸ்ட்ல நம்ம மீண்டும்
நம்மளை வந்து நிரூபிச்சிருக்கிறோம். உங்கள் மனசாட்சியாக இந்த தேர்வை நான் உங்களோட சேர்ந்து எழுதினேன். எனக்கு அது பெருமையா இருக்குது. ஓகேவா? இந்த வெற்றி எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் மணிகணேசன்.